ஹலோ வணக்கம். இது சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. சண்டே வந்து அரிசி கோலை போட்டாச்சு. அப்புறம் சேப்பங்கிழங்கு குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணி சேப்பங்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அந்த சைடு இட்லி ஊற்றிருக்கு. சண்டேனாலும் லீவ் கிடையாது நம்மளுக்கு. ஸோ சேப்பங்கிழங்கு வேணும்னா சேப்பங்கிழங்கு எடுத்து உரித்து கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. சாதம் வடிச்சிட்டு சேப்பங்கிழங்கு குழம்புக்கு கடுகு தாளித்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, எப்பயும் போல் குழம்புக்கு அதே ஃபார்மேட்டு, ஆனால் வந்து காயை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டு ஒரு விசில் வச்சு சேப்பங்கிழங்கு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து தாளிச்சிருக்க பருப்புலாம் போட்டு, ஏன்னா நேற்று மீதி சாதம் கொஞ்சம் மீந்துச்சு. அந்த சாதத்தை ஃப்ரை பண்ணுறதுக்காக தாளிச்சிருக்க பருப்பு போட்டு வெங்காயம் மோர் மிளகா போட்டு தாளிச்சிட்டு சாதமும் போட்டு உப்பு பெருங்காயம் பெப்பர் போட்டால் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணியாச்சு மார்னிங் டிஃபனுக்கு. நிறைய சாதம் மீந்ததுனால இந்த மாதிரி ஒரு குயிக்கான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நேத்தி சாதம்னாலும் அதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு மேக்கப் பண்ணால் தான் அது வந்து காலியாகும். ஸோ ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டு அந்த சைடு குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. சண்டேனாலும் காலையிலேருந்து எல்லா சமையல் வேலையெல்லாம் முடித்தாகணும் நம்ம. ஸோ அதுபடி சமையல் போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் சூடாகணும். சாதம் வந்து நேற்று நைட்டே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். அதனால் இந்த சாதம் நல்லா சூடாக்குற அளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது சூடாக இருக்கும். அதுக்குலாம் லைட்ரு தண்ணியில் போட்டேன். ஸோ லைட்ரு வேலை செய்யலை. அப்புறம் தொடச்சி எடுத்துகிட்டு வந்து லைட்ரு வேலை செய்ய வச்சாச்சு. கொஞ்சம் ரசப்பொடி அரைச்சி வச்சிருந்தேன். ரசப்பொடி எடுத்து வேறு இதில் மாற்றிட்டு இட்லிக்கு பம்பாய் சட்னி ரெடி பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். பம்பாய் சட்னிக்கு உளுத்தம் பருப்பு இல்லை, பருப்பு ஊற வச்சுருந்தேன் நைட்டு. ஸோ பருப்பு இஞ்சி பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சிடணும். இது அதுக்குள்ளே சேப்பங்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. சேப்பங்கிழங்கு குழம்பு ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் காய் போட்டு அப்புறம் எடுத்துட்டு புளியும் பெருங்காயத்தூளும் போட்டு கொஞ்சம் நல்லா திக்கானவுடனே புளி வாசனை போனோடனே குழம்பு ரெடி பண்ணி